உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் இந்த அருமையான இந்த வேளையில் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் அவருடைய வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். யெகோவா ராப்பா ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை இந்த யூடியூப் மூலியமாக சந்திப்பது மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம செபிப்போம். ஆண்டவரே, அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களையும் ஆழங்களையும் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய கண்களை திறந்தள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் மனதுகளை திறந்தள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசி ஆண்டவரை பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற நபர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய விடுதலை ஆண்டவர் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவின் நேரத்தில் நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து நம்மளை எல்லாவற்றிலும் நடத்தி வந்த தேவனுக்காக கொடான கோடி நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எல்லா நம்மளுக்கு வந்த ஆபத்துகள்லேருந்து கர்த்தர் விடுவித்தார். நிந்தைகள்லேருந்து எல்லா விதத்திலும் தேவன் நம்மளை விடுவித்தவராக இருக்கிறார். ஆண்டவருக்காக தேவனுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை கூட தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். உண்மையாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்தித்தா அவரோட வாழ்க்கையில என்ன நடக்கும், அவள் வாழ்க்கைக்குள்ள ஏசப்ப நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவர் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அது பெஸ்டாகவும் அது நன்மையாகவும் அது அநேக பேருக்கு ஆச்சரியத்தக்கதாக தேவன் கொடுக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, லூக்கா இந்த சிஷ்யத்துலேருந்து நம்ம அந்த 1-5 வசனம் வரைக்கும் நம்ம தியானித்து நம்ம வரும்போது அநேக பேரோட ஊழியக்கார நாவலில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அநேக பேர் இதை பற்றி நீங்கள் போதிச்சிருப்பாங்க. அநேக பேருடைய நீங்கள் இந்த சத்தங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கூட நான் அந்த லூக்கா எழுதின சிஷ்யம் 5வது அதிகாரத்திலேருந்து உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பேச நான் விரும்புகிற நேரத்தில் முதல் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், அந்த கடல் ஓரமாக அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார். கடந்து போகும்போது அந்த இடத்துல சீமோன் என்ற ஒரு பேதுரு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த பார்க்கும்போது அந்த சீமோன் பேதுருக்கிட்ட போய் ஆண்டவர் கேட்குறாரு, அந்த படகை எனக்கு கொஞ்சம் நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் சரின்ட்டு அவர் என்ன பண்ணுறார், அந்த படகை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் கொடுத்து அந்த படகின் மேலே அவர் என்ன பண்ணுறார், திரளான ஜனங்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறவராக இருக்கார். பிரசங்கித்து முடித்து போதிச்சு அவர் இறங்கி வரும்போது பேதுரை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆழத்து சமுத்திரத்துல என்ன பண்ணுங்க, அலைய போடுங்கன்றார். அதுக்கு முன்பாக பேதுரு பார்க்கும்போது சோர்ந்து போய் என்ன பண்றாரு, அலைய வலசி கொண்டிருக்கிறார். ராவெல்லாம் ஒரு பிரயாசப்பட்டு அவர் ராவெல்லாம் போத்திரம் பட்டு ஒரு மீனும் அகப்பட முடியாம ஒரு கவலையோடு ஒரு கண்ணீரோடு அந்த இடத்துல என்ன பண்றாரு, அந்த அலைகளை அலசி கொண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த நேரத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து போய் என்ன பண்றாரு, அந்த படகை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தேவன் பாருங்க, நம்ம இருக்கும் போது கொடுக்கறது பெருசு கிடையாது. ஆனால் இல்லாத நேரத்தில் அது கொடுக்கும் போது அது தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வாதமாக அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இப்போ பாருங்க, பேதுரு இடத்துல போய் ஆண்டவரே எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுன்னு கேட்டதா அங்கே அவர்கிட்ட இல்லை, அங்கே ஒன்றுமே கிடையாது. அவரும் என்ன பண்ணியிருக்கார், சோர்ந்து போயிருக்கிறார். எனக்கு இல்லை வேற ஏதாச்சும் கொடுனா கூட அவர்கிட்ட பேதுருக்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் பேதுருக்கிட்ட என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் முதல்ல ஆண்டவர் பார்க்குறார். அந்த இடத்துல அந்த பிரசங்கித்து இருக்கு போய் முதல் பேதுருக்கிட்ட 2 படகை பார்க்குறாரு. படகை பார்க்கும்போது ஒரு படகு அதை எனக்கு குடுன்னு கேட்குறாரு. ஆனால் இந்த பேதுரு அந்த இடத்துல ஒரு மறு வார்த்தையும் அவர் என்ன பண்ணல, சொல்லல. அவரு நானும் ராவெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கேன், ஒரு மீனும் அகப்படலை என்னோட வழியில. நானும் அடுத்த கட்டம் சாப்பிட்றதுக்கு என்ன வழி இல்லை, அடுத்த கட்டம் நான் என்ன போவது என்ன செய்வது என்று அந்த இடத்துல ஒரு மறு வார்த்தையும் அவர் பேசல. இன்னைக்கு பாருங்க, மனுஷன் ரொம்ப சோர்ந்து போன நேரத்துல ஒரு வேதனையோடு ஒரு கண்ணீரோடு இருக்கும்போது அவனே நம்ம பேச்சு கொடுக்கும்போது அவன் சொல்லுவான், நானே சோர்ந்து போயிருக்கேன், நானே ரொம்ப வேதனையா இருக்கேன், இந்த நேரத்துல ஏன் பேசுறீங்கன்னுவாங்க. ஆனா அந்த சோர்வுக்குள்ள நம்ம போகும்போது, ஒரு பற்றாக்குறைக்குள்ள நம்ம போகும்போது, நம்மளோட தேவைகள் சந்திக்கப்படாமல் அந்த சூழ்நிலை தள்ளப்படும் போது, நம்மளுக்கு உதவி இல்லாம நேரத்தில் தள்ளப்படும் போது அதனுடைய டிப்ரெஷன் அதனுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இப்போ அவனுக்கு அந்த நாளெல்லாம் என்ன இல்லை, அவனுக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது, ஒரு உணவும் கிடையாது.
வேற வழியும் பேதுருக்கு என்ன பண்ணல, வழியும் அங்க திறக்கப்படல. ஆனா எப்போது அவர் ராவெல்லாம் பிரயாசப்பட்டு போத்திரப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போகக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அருமையாக அந்த பேதுரு இடத்துல அவர் என்ன இடத்துல அதை கேட்டு அதன் மேல நின்று, அந்த படகின் மேல நின்று, எப்போது ஆண்டவர் அங்க போதி பிரசங்கம் பண்ணாரோ அப்போதே அங்க ஒரு அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு சூப்பர் அற்புதங்களை தெய்வம் செய்யக்கூடியவரா இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வாங்குறதை காட்டிலும் கொடுப்பது பெருசு என்றார் தேவன். அவரே சொல்றாரு, அப்ப கொடுப்பது மிகவும் பெருசா இருக்கிறது. ஆனா இந்த நாட்கள்ல நம்ம தேவ ராஜ்யத்துக்கும் தேவனுக்காக நம்ம கொடுக்கும் போது தேவன் என்ன பண்றதுல, அதை வைத்து கொள்ளுகிறதுல, அதே இடத்துல அவருக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் ஏசப்பா அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். இப்போ அந்த இடத்துல நீங்க இன்னும் 2வது அதிகாரத்துல அந்த 3வது வசனத்துல வாசிக்கும் போது பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்ப போய் என்ன பண்ணு, நீ ஆழத்து சமுதிரத்துல போடு என்றார். நீ போய் இப்போ வலை வீசு என்றார். அவரும் பேதுருவோ சொல்றாரு, நான் ரவலா பிரயாசப்பட்டிருக்கேன், ஒரு மீனும் எனக்கு அகப்படல, ராமெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போ என்றார். அந்த வார்த்தையின் பொருட்டு, தேவனுடைய வார்த்தையின் பொருட்டு அவர் எப்போது அந்த இதுக்குள்ள போகிறாரோ அப்போ போகும் போதே அவருக்கு என்ன பண்ணல, பெரிய ஒரு ஆழத்துக்கும் அவர் போல, ஒரு பெரிய தூரமாகவும் போல. பேதுரு பார்க்கும் போது ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது படகுகள் கிழிந்து போற அளவுக்கு மீன்கள் அகப்பட்டதான், அந்த இடத்துல அகப்பட்டது என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ அந்த மீன்கள் ராசி ராசியாக மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்படும் போது அவர்கள் பிரமித்தார்களாம். அவருடைய வாழ்க்கை மாறினதாம். ஏன்னா அந்த நேரத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். எப்போது தேவன் எப்போது அந்த படகை பேதுருக்கிட்ட கேட்டாரோ, எப்போதான் தேவன் அந்த படகின் மேல ஏறினாரோ அப்போதே அந்த இடத்துல ஒரு அற்புதத்தையே அவங்க பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது செய்கை காட்டுறாங்க, இன்னும் ஜனங்களுக்கு கூப்பிடுறாங்க. அப்படியாக மீன்கள் அவருக்கு ராசி ராசியாக கிடைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அப்ப பாருங்க, சிறு மீன் கிடையாது, பெரிய பெரிய மீன்கள் அந்த வலையில கிடைக்கப்பட்டதா இருக்கிறது. வலை கிழிந்து போற அளவுக்கு மீன்கள் கிடைக்கிறது என்றால் அந்த மீன்கள் பாருங்க எங்க போயிருந்தது. அப்போ ராமெல்லாம் இந்த பேரை பார்க்கும்போது அவரும் சொல்லியிருக்கலாம், நான் எவ்வளோ அந்த மீன் பிடிக்கிறதுல எவ்வளோ ஒரு இத்தனை வருஷம் நான் மீன் பிடித்து கொண்டிருக்கேன், இத்தனை வருஷம் நான் இதில் வாழ்ந்து கொண்டிருக்கேன், எனக்கு தெரியாதது என்ன? அப்போ மீன் பிடிக்காதவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. கடலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனா எப்போ தேவன் கட்டளையிட்டாரோ அப்போதே அங்க ஒரு ஆசீர்வாதத்தை பேதுருக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் பேசி இருக்கலாம், அந்த மீன்கள் கிட்ட ஆண்டவர் பேசி இருக்கலாம், என்னோட மகன் இந்த இடத்துல வலை வீசுவ எல்லா மீன்களும் அந்த இடத்துல சேரணும். இன்னொன்று பார்க்கும்போது பகல் நேரத்துல என்ன ஆகுறதுன்னா மீன்கள் பிடிக்க போக மாட்டாங்க. ஏன் பிடிக்க போக மாட்டாங்கன்னா, இந்த உச்சி வெயில் அவர்கள் மேல பட ஆரம்பிக்கும். அந்த வெயில் அவங்களால எதையும் செய்ய முடியாது, அந்த கடலுக்குள்ளவும் போக முடியாது. கடலுக்குள்ள இருக்கிற மீன்களும் அது போய் என்ன பண்ணுகிறது, எல்லாம் போய் கீழே போய் சேர்ந்து விடும். ஆனா தேவனுக்கு எப்போது அவர் பேதுரு கொடுக்க ஆரம்பித்தாரோ, எப்போது அந்த படகின் மேல தேவன் ஏறினாரோ அப்போதே ஆண்டவர் அங்க இருக்கிற கடல்ல இருக்கிற எல்லா மீன்களுக்கும் தேவன் கட்டளை கொடுத்தவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வலைகள் கிழிந்து போற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்ப பாருங்க, அவருடைய வாழ்க்கையில இன்னொன்று பேதுருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, ராவலா போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கெங்க மீன்கள் ஜாஸ்தியா இருக்கிறது, எந்த இடத்துல வீசினா மீன்கள் கிடைக்கும், எந்த ஆழத்துல போட்டா மீன்கள் கிடைக்கும்னு. அப்ப பாருங்க, அவர்களுக்கும் ஒரு மீன் அகப்படலாம். அப்படியா அவர் என்ன பண்ணுகிறது, ஒரு மீனும் அகப்படல. அந்த சூழ்நிலை அவர் தள்ளப்பட்டவரா இருக்கிறார். அட்லீஸ்ட் கொஞ்சம் மீன் கிடைச்சிருக்கணும். அவங்க போய் போன வீசியிருந்துக்கான ஒன்றுமாகப்படல. அவங்களோ சொந்து போன நேரத்தை தள்ளப்பட்டாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் சொல்லாம நீங்க இப்போ போங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு போனார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை, படகு கிழிந்து பொருளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைத்ததா இருக்கு. அதுல பேதுரு குறித்து இன்னும் நம்ம வாசிக்கும் போது பார்க்கும்போது அவனுக்கோ பிரமிக்க அளவுக்கு அந்த இடத்துல மீன்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டுகிறது.
ஆனா பேதுருக்கு அந்த மீன் மேல போகல. அவர் ஒரு ஆவலா பிரயாசப்பட்டிருக்கிறாரு, வேதனைப்பட்டிருக்க அந்த மீன் மேல அவர் கண்ணு போகல. அவருடைய பார்வை யார் மேல போனது என்றால் இயேசுவின் மேல போனதா இருக்கிறது. உடனே அவருடைய பாதத்துல விழுந்து, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போங்கன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அப்ப பேதுரு சொல்லக்கூடியவரா இருக்கிறார். அவருக்கு பாருங்க, அங்க இருக்கிற ஐஸ்வர்யமோ, அங்க இருக்கிற அந்த மீன்களை விற்று பெரிய காரியங்களை செய்யணும்ன்ற அந்த எண்ணம் அவருக்கு வரல. அவர் மேல வந்தது இயேசுவின் மேல அவருடைய நோக்கம், அவருடைய வாஞ்சம் இயேசுவின் மேல விழுந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவர் பேசுகிறார் அந்த இடத்துல, நீ மீன் பிடிக்கிறவனா இருக்கிற, இனிமேல் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் நான் மாற்றுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த மீன் மேல அவர் பேதுரு என்ன பண்ணல, போகல. தேவனுக்கு பின்பாக அவர் போனவரா இருக்கிறார். தேவனுக்கு பின்பாக போய் அநேக ஊழியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒரே நாள்ல அவருடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றினார். ஒரே நிமிடத்துல அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவருடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு ஒரு பரிசுத்தமான அந்த நேரத்துல ஆக்கி அவர் தேவனோடு கூட அவரை வைத்தவரா இருக்கிறார். தேவனோடு கூட ஊழியத்தை செய்த வைத்தவரா இருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன காரியத்தை தான் தேவனுக்கு கொடுத்தாரு. ஆனா இவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணார் தேவன், எல்லா வகையிலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அந்த இடத்துல பேதுரு, நீ எவ்வளவு படிச்சிருக்கு, நீ எவ்வளவு உனக்கு தாளந்து இருக்கு, உனக்கு எவ்வளவு இது இருக்குன்னு அந்த இடத்துல ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கல. இனிமேல் என்ன பண்ணு, நீ மனுஷனை பிடிக்கிறவனாக நான் மாற்றுவேன் என்று அந்த இடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் எந்த நேரத்திலையும் எந்த வேலையிலும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம கண்ணீரின் பாதையில போகும்போது நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாக கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம எதுல நம்ம தள்ளப்பட்டிருந்தாலும், எதுல நம்ம உயர்ந்தப்பட்டிருந்தாலும் தேவன் நம்மளை மறுபடியும் நம்மளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்ம என்ன பண்ண வேண்டும், தேவனுக்கு பெஸ்டானதா நம்ம கொடுக்கிறவர்களா நம்ம மாறும் போது, தேவனுக்கு நம்ம செயல்படும் போது தேவன் நம்மளை எல்லா வகையிலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மறுபடியும் அந்த வேதனை, அந்த துக்கம் பேதுரை விட்டு விலகி போனதா இருக்கிறது, அவரை விட்டு நீங்கி போனதா இருக்கிறது. ஆனா அவருடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, தேவனுக்கு நன்றி சொன்னவரா இருக்குவார், நன்றி உள்ளவராக இருந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த நேரத்துல ஆண்டவர் எந்த வெளியில வருகிறார் என்று பார்க்கும்போது அவர் எந்த வெளியிலையும் நம்மளோடு கூட வரக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ என்ன விசாரிக்கிறவங்க யாருமே இல்லை, என் பிரச்சனை யாருக்கு தெரியும், என் கண்ணீர் யாருக்கு தெரியும், இந்த ஊழியக்காருக்கு தெரியும், இப்படி எந்த குடும்பத்துக்கு தெரியும் என்று நம்ம ஒருவேளை கவலையோடு இருக்கலாம். ஆனா உன்னுடைய ஒவ்வொரு அசைவும், உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளும், ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க எத்தனையோ பேர்கள் இருந்திருப்பாங்க ஜனங்க, அவர்கள்ட்டெல்லாம் போய் படகு ஆண்டவர் கேட்கல. குறிப்பிட்ட பேதுருவிடத்துல தான் தேவன் போனவரா இருக்கிறார். குறிப்பிட்ட தேவன் பேதுரு பார்த்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் யார் மேல நோக்கமா இருக்கிறாரோ, யார் மேல விடுவிக்கணும்ன்ற திட்டம் இருக்கிறதோ, யாரை பரிசுத்தவாக்கணும் என்ற திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த மனுஷனை தேவன் விடவே மாட்டார். தேவன் விடவே மாட்டார். அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதித்தே அவனை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல இன்னொரு வாழ்க்கையில கூட பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவர் பேதுருக்கு நன்றாக தெரியும் சமுதிரத்தில் என்னென்ன ஆகும் என்று. பேதுரு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன்னை வரும்போது அவர் என்ன பண்ணோம், அவர் வரி கட்ட வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும்போது பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் என்ன பண்ணு, ஒரு தூண்டி போடு. அந்த தூண்டி போட்டு அதுல இருந்து முதல் அகப்படுற அந்த மீன்ல ஞானியம் இருக்கும், அந்த எடுத்து என்ன பண்ணு, உனக்கும் எனக்கும் அதை வரி கட்டு என்றார். அந்த இடத்துல பாருங்க, எவ்வளோ கோடி அந்த சமுதிரத்தெல்லாம் நீங்க பார்க்கும்போது எத்தனையோ லட்சங்கள் மீன்கள், எத்தனையோ கோடி மீன்கள் அந்த இடத்துல இருக்கிறது. ஆனா பேதுருக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போ. ஏன்னா இந்த வேலை யாருக்கிட்ட அந்த வேலை கொடுக்கணுமோ அந்த வேலை கரெக்டா கொடுக்கும் போது
அது உண்மையாக அந்த வேலையை அவன் முடிப்பான் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனா பேதுருக்கு அந்த வேலையை கொடுத்தாரு. அவர் போய் கரெக்டா தூண்டி போட்டாரு. முதல் மீன் அகப்பட்டது. அந்த மீன்ல இருந்து என்ன பண்றாரு, அந்த ஞானத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவர் வரி கட்டினவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவனுக்கே அந்த இடத்துல ஒரு பணம் என்றது தேவைப்பட்டதா இருக்கிறது. அப்போ இந்த பணம் என்றது நம்மளுக்கும் என்ன பண்றது, நம்மளுக்கும் தேவைப்படுகிறதா இருக்கிறது. அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண வேண்டும், பேதுரு என்ன பண்ணார்னா முதல் போய் அவர் என்ன பண்ணார், அந்த இடத்துல தூண்டி போட்டவரா இருக்கிறார். அதுல முதல் அகப்பட்ட மீன்ல இருந்து எடுத்து வரி கட்டினவரா இருக்கிறார். அப்போ அந்த நேரத்துல நம்ம சில செயல்பட்டாதான் இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு, காரியங்களை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் செயல்படுகிறவரா இருக்கிறார். அப்போ தேவனுடைய பேருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். வாழ்நாளெல்லாம் தேவன் அவரோடு கூட இருந்திருப்பார். வாழ்நாளெல்லாம் தேவன் அவரை என்ன பண்ணியிருப்பாரு, நன்மையாக அவரை நடத்தினவரா இருக்கிறார். நன்மையான ஒரு வழிக்குள்ள அவரை கொண்டு போயிருப்பாரு. இந்த வேளை கூட நம்ம சோர்ந்து போவது தேவையில்லை, நம்ம அழுந்து கொண்டு இருப்பது தேவையில்லை. நம்ம தேவனிடத்துல கேட்கிற, அதான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல கேட்கிறவனுக்கு, என்னிடத்துல வருவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், பொறுமை அவர் தள்ள மாட்டார். எப்போதும் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளோட சூழ்நிலைகளை நம்ம மாற்றக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கார். அதான் தேவனோட வாசம் சொல்லுது, பிதானவரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய தேவைகள் என்ன என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மத்திய 6வது அதிகாரத்துல நீங்க 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கு, நீ பிதானவரை நோக்கி நீ வேண்டுதல் செய்யறதுக்கு முன்பாகவும் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்பாகவும் உன்னுடைய தேவைகள் என்னென்று கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அறிந்தவரா இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார். நம்மளோட சூழ்நிலை தள்ள விட மாட்டார். நம்மளை ஏதோ ஒரு கடன் பிரச்சனை ஆண்டவர் தள்ள விட மாட்டார். எல்லாத்தையும் மன்னிச்சு நம்மளுக்கு ஒரு கிருபையாக தேவன் நம்மளை நடத்தக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற வருகிற காரியங்கள் ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதாக, கர்த்தர் நம்மளுக்கு செய்கிற நன்மைகளை பார்த்து ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதாக ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறவரா இருக்கிறார். தேவனுக்கு தெரியும், நம்மளை அழைச்ச தேவன் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தெல்லாம் நீங்க எடுத்து வாசிக்கும் போது அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் நம்மளுக்கு சந்திக்கிறவரா இருக்கிறார். அதுதான் சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் நம்மளுடைய உயிரோடு இருக்கிற ஒரு தேவன், நம்மளோட ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். அவர் நம்மளை எல்லா செழிப்பான இடங்களுக்குள்ள நம்மளை கொண்டு போய் நம்மளை நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அதனால தேவனுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், அந்த சூழ்நிலை நம்ம கிட்ட என்ன இருக்கோ என்ன இல்லையோ நம்ம என்ன பண்ண வேண்டும், தேவனுக்கு அது உண்மையாக நம்ம கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணுகிறார், நம்மளுக்கு எல்லா வகையிலும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்முடைய எல்லா காரியங்களும், நம்முடைய சூழ்நிலைகள் நீங்க மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நீங்க மாற வேண்டும். நம்முடைய இந்த பற்றாக்குறையிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், வெளியே வரக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு யாரு தேவனா, இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு தேவைப்பட்டவரா இருக்கிறார். ஏசப்பா நம்மளுக்கு தேவைப்பட்டவரா இருக்கிறார். அவருடைய கிருபையால, அவருடைய தயவால, அவருடைய இரக்கத்தினால நம்மள எல்லாவற்றிலும் அவர் ஒரு நடத்தக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு அடியும் அவரை பார்க்கும்போது கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்தவராக இருக்கிறார். கர்த்தர் என்னென்ன காரியங்களை அவர் வீட்டிலிருந்து குறித்து அவர் பிரசங்கித்தவராக இருக்கிறார். தைரியமாக தேவனுடைய வார்த்தைகளை சொன்னவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் வாழ்க்கையே கர்த்தருக்காக அர்ப்பணித்தவராக இருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம ஈடுபடும் போது, நம்ம செயல்படும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் லட்சியத்துக்கு கர்த்தர் அதிபதியாக நம்ம எல்லாவற்றிலும் நடத்தக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உண்மையாக இந்த வேளையில கூட இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில கூட நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாம இருக்கலாம். நீங்க தேவனிடத்துல நீங்க போங்க, உங்கள்ட்ட இருக்கிற தேவனுக்கு நீங்க கொடுத்து அதை செயல்பட்டு பாருங்க. உங்களை எல்லாத்துலயும் தேவன் ஒரு நடத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி அந்த ஒரு குறையில அவர் நிறைவை பார்த்தாங்களோ அதே போல நம்முடைய குறைகளை தேவன் நம்மளுக்கு நிறைவானதை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு கூட இருந்து தேவனோடு கூட நம்ம செயல்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார்.
தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. எப்படி ஆண்டவரே அவன் சோர்ந்து போய் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த படகுகள் மேல் நீ எப்பொழுது ஏறினியோ அப்போதே ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துல உண்டானதா இருக்கிறது கர்த்தாவே. இந்த நேரத்தில் நாங்களும் ஒரு குறையிலுக்குள்ள ஆண்டவரே பற்றாக்குறைக்குள்ள தேவைக்குள்ள இருக்கலாம். இந்த தேவைகள் எல்லாம் நீ சந்திக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.